بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: إذا نودي بالصلاة أدبر الشيطان وله ضراط، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. رواه البخاري ومسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் இருவருமாக சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இதா நூதிய லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால், அதுபர ஷைத்தானு வலஹு துராத்துன், ஷைத்தான் புறமுதுகிட்டு ஓடுகிறான், அவனோ வலஹு துராத்துன், காத்து பிரிந்த நிலையில் புறமுதுகிட்டு ஓடுகிறான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லித் தர்றாங்க. எந்த தூரம் வரைக்கும் ஓடுகிறான் அப்படிங்கிறத இன்னும் பல ஹதீஸுகள் சொல்லித்தரும். இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, ஹத்தா லா யஸ்மஅ தஅதீன, பாங்கு சத்தம் கேட்காத தூரம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. ஏன் பாங்கு சத்தத்தை கேட்டா மட்டும் ஓடுறான் அப்படிங்கிறத பத்தி இந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல ஃபத்ஹுல் பாரியில சொல்லும் பொழுது, இன்னும் மற்ற இமாம்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்றாங்க, அதான் அப்படிங்கக்கூடிய அந்த பாங்குனுடைய சத்தம் அவனுக்கு ஷதீத், கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படி நமக்கு ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அடித்தாலோ அல்லது குத்தினாலோ நமக்கு எப்படி கடுமை அந்த வலியை நாம உணர்றோமோ, அது மாதிரி பாங்கனுடைய சத்தம் அவனுக்கு கடினத்தை தருகிறதுங்கிறதுனால, சித்தத்தை தர்றதுனால ஓடுறான். அப்படி விளக்கம் சொல்லி தரப்படுகிறது நமக்கு. அதனாலதான் அந்த பாங்கு சத்தம் கேட்காத தூரம் வரைக்கும் ஓடுகிறான். இதா கவன்னிதா, பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டால் அக்பல, திரும்ப ஓடி வந்துருவான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா இதா துவ்விப பிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி இகாமத்து சொல்லப்பட்டால், அது வர எப்படி பாங்கு சொன்னா ஓடுவானோ அதே மாதிரி ஓடுறான். ஹத்தா இதா கதா அத்தத்வீப, எப்போ இகாமத் சொல்லி முடிக்கப்படுகிறதோ அக்பல, திரும்ப வந்துடுவான். பாங்கிற்கும் இகாமத்திற்கும் அவ்வளவு ஒரு தனி ஒரு விஷயம் இங்கு சொல்லப்படுறது. இதனுடைய நோக்கம், இப்லீஸ் இதை கேட்டாலே ஓடுறான் அப்படிங்கிறத நமக்கு உண்டான இன்றைய தினத்தினுடைய பாடம். ஏன்னா வரிசையாக நாம பாங்கு சம்பந்தமான செய்திகளை பார்த்துக்கிட்டு வர்றதுனால அதுல ஒன்று, இந்த பாங்கை கேட்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் ஷைத்தான் இருப்பதில்லை அப்படிங்கிறது. அந்த பாங்கு நிறுத்தி நிதானமா நீளமா சொல்லுவோம். இகாமத் அப்படிங்கிறது தொழுகைக்கு முன்னாடி சொல்றது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவோம், அவ்வளவுதானே. அதுலயும் பாங்குல எல்லாம் ரெண்டு முறை சொன்னால், இகாமத்துல ஒரு முறை சொல்வதற்கும் அனுமதி உண்டு அப்படிங்கிறதை நாம தெரிஞ்சுக்கிடணும். பாங்கு மாதிரியே இகாமத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடலாம். ஆனா இது தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த வாசகத்தை மட்டும் என்ன செய்வோம், கடைசியில நாம சேர்த்து சொல்லி அந்த இகாமத்துங்கிறத முடிப்போம். கத்கா மத்திஸ்ஸலாத், கத்கா மத்திஸ்ஸலாத், தொழுகை நிலை பெற்று விட்டது, தொழுகை நிலை பெற்று விட்டதுங்கிற அந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் நாம் என்ன செய்வோம், அந்த இகாமத்துல நாம அதிகப்படுத்திக்கிறோம். சரி, இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளில், அதான் இந்த பாங்கு, இந்த ரெண்டு இகாமத்து, இகாமத்து பாங்குங்கிற இந்த ரெண்டு கேட்கும் பொழுது இப்லீஸ் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லுது. இப்போ இகாமத் சொல்லி முடிச்ச உடனே, ஹத்தா யஹ்திர பைனல் மர்இ வ நஃப்ஸிஹி, ஒரு ஆள் தொழுகைக்காக வேண்டி ரெடியா நிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இகாமத்து சொல்ற வரைக்கும் தான் அவன் இருக்க மாட்டான் அந்த இடத்துல. இகாமத் சொல்லி முடித்த உடனே அவன் தொழுகையில ஜாயின் பண்ணிடுவானா. ஹத்தா யஹ்திர பைனல் மர்இ வ நஃப்ஸிஹி, தொழுகக்கூடிய மனிதனுடைய உள்ளத்துல ஏதாவது ஒரு கத்தர், ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். எப்போ ஏதாவது ஒரு உருவத்தில் வந்துடுவான், வராம இருக்க மாட்டான் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவுபடுத்து. நாம சரியா தொழுகிறோங்கிறதுக்கு உண்டான அடையாளமே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நாம விளங்கிக்கிடலாம். சரி, அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, யகூலு
அப்படி தொழுகையில வந்து அந்த கத்தார் ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்துறது எப்படி ஏற்படுத்துவானா, எப்போது அவன் சொல்லுவானா, ஒதுக்குரு கதா ஓ கதா, இன்னென்ன பொருள்லாம் காணுன்னு தேடிட்டு இருந்தேல, அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும் பாரு, அதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு பாருன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை அவனுடைய உள்ளத்துல ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, லிமாலம் யகுன் யதுகுரு ஹத்தா யவல்ல ரஜுலு லா எதிரி கம் சல்லா. கடைசியில எத்தனாவது ரக்காத்து நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், எத்தனாவது ரக்காத்தை முடிச்சிருக்கிறோங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ல கொண்டு வந்து இப்லீஸ் விட்டுருவான் அப்படிங்கிற செய்தி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸை முடிப்பாங்க. இதை இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு ரொம்ப விரிவாக சொல்லித்தரும் கண்ணியத்திற்குரியவர்களை. இப்ப இப்லீஸ் வந்து தொழுகையில இக்காமத்து சொல்ற நேரத்திலையும் பாங்கு சொல்ற நேரத்திலையும் அவன் வந்து இருக்க மாட்டான். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான தொழுதுகிட்டு இருக்கும்போது கூட அவனால இடைஞ்சல் செய்ய முடியும். பாங்குல அவனால இடைஞ்சல் பண்ண முடியாது, இக்காமத்து நேரத்தில் அவனால வாலாட்ட முடியாது அப்படிங்கிற செய்திகளை நமக்கு இன்றைய தினத்தினுடைய ஹதீஸ் சொல்லித் தரும். உண்மையான முறையில் நிதாங்கிற அந்த பாங்கிற்கு சரியான முறையில் என்னென்ன கடமைகளை நாம செய்ய வேண்டுமோ அதனை சரியாக செய்து நிறைவேற்றக்கூடியனர் பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.